ओं नमो वेंकटेशाय। वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन। वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மகாத்மியத்தில் கீதாயாः புஸ்தகம் யத்ர யத்ர பாடः பிரவர்த்ததே தத்ர சர்வாணி தீர்த்தானி பிரயாகாதீனி தத்ரவை என்று கீதையினுடைய மகாத்மியத்தை வெகு விமர்சையாக சொல்கின்றார். கீதையினுடைய புஸ்தகம் எங்கு இருக்கிறதோ, கூடவே கீதை எங்கு படிக்கப்படுகிறதோ அங்கு சர்வாணி தீர்த்தானி பிரயாகாதீனி தத்ரவை என்று சொல்கிறார். உலகத்தில் உள்ள புண்ணிய தீர்த்தங்கள் அனைத்தும் அவ்விடத்தில் உள்ளன என்று கீதையினுடைய மகாத்மியத்தை வெகு விமர்சையாக பகவான் மகாவிஷ்ணுவானவர் உபதேசிக்கிறார். அவ்வழியில் முதலில் நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம். श्री गुरु प्रार्थना। गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः वेंकटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थं एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थं एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महाशस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। श्रीमद्भगवद्गीता प्रार्थना। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम्
अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी श्रीवेदव्यासप्रार्थना व्यासम् वसिष्ठनप्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखतातम् तपोनिधिम् यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम अर्जुन उवाच अपरं भवतो जन्म परं जन्म विवस्वतः கதமேதத்விஜானீயாம் த்வமாதௌ ப்ரோக்தவானிதி. நம்மளுடைய ஹிந்து தர்ம சாஸ்திர நூல்களில் வித்யா வீரியவத்தரம் பவதி என்று கூறப்பட்டுள்ளதால் எதை சொல்வதானாலும் அதனுடைய அர்த்தங்களை நாம் அறிந்து சொன்னால் அதற்கு வீரியம் அதிகம் என்று கூறப்பட்டுள்ளது. அவ்வழியே நமக்கு டாக்டர் உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் இந்த பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விமர்சையாக விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். அர்ஜுன உவாச்ச அவரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதः கதம் ஏதத் விஜானீயாம் த்வமாதௌ ப்ரோக்தவானிதி. ஓம் நமோ வெங்கடேஷாய. கேள்வி கேட்கறது ரெண்டு விதம். ஒன்று, சொன்னவருடைய விஷயத்தில் தவறை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி, நீ சொன்னியோ இல்லையோ அதுக்கு இதுதான மீனிங், நீ இப்படி தான் சொல்கிறியா என்பதாக நாம் அவளை இன்டராகேட் பண்ணுறது. மற்றொன்று, ஐயா நீ சொன்ன பட் இதை நான் புரிஞ்சுண்டது எந்த மாதிரி இருக்குன்றத கொஞ்சம் எனக்கு கிளாரிஃபை பண்ணுறியா அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் மோரோவர்லெஸ் இதுக்கு மேலே இன்னொரு வழி ஒன்று இருக்குது. அதாவது நான் கேள்வி கேட்பேன், பட் நீ பதில் சொல்லணும், அந்த பதிலில் நான் கன்வின்ஸ் ஆகணுன்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எனக்கு கிடையாது. ஐ ஜஸ்ட் ஆஸ்க் யூ சம் கொஷின்ஸ், தட்ஸ் இட், அவ்வளோதான். தேர் ends the matter. Why you are asking me the question? Because I want to express my knowledge than that of you. உன்னை விட எனக்கு அறிவு அதிகம், உன்னை விட நான் விஷயம் நிறைய தெரிஞ்சுட்டுருக்கேன், நீ சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை, பிரயோஜனம் இல்லை அப்படின்னு உனக்கு காண்பிக்கிறதுக்கோசரம் ஒரு சர்க்காசம், அவ்வளோதான் விஷயம். அதனால் தட்ஸ் வை ஐ எம் ஆஸ்கிங் சம் கொஷின்ஸ் அப்படின்ற மாதிரி. அந்த ஜெனுயின் அப்படின்ற ஒரு சொல்கிறாள் இல்லையோ, ஒரு ஆங்கில வார்த்தை. அதாவது எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் அது ஜெனுயின் இருக்கணும், அது ஒரு சரியாக அதில் ஒரு ரீசன் இருக்கணும், அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும், அதனால் ஒரு விளைவு ஏற்படணும். எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் கேட்குறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. நிறைய பேர் பாருங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்பா. நம்ம பேரை சொன்னோன்னே ஒரு 2 நிமிஷம் கழிச்சு உங்கள் பேர் என்ன சொன்னேன் அப்படின்வா. இங்கே கவனிச்சிருக்கேடா, எங்கே வேலை பார்க்குறேன் சொல்லிட்டு, எங்கே வேலை பார்க்குறேன்னு சொன்னேன் அப்படின்வா. அதாவது அவள் கேட்டுட்டாலே தவிர்த்து அதுக்கப்புறம் நாம் கொடுத்த ஆன்சரை அவள் மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கல, ரிஜிஸ்டர் பண்ணிக்கல மைண்டில். நாம் கொடுத்த ஆன்சரை மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கல. ஏன்னா அவள் கேள்வி கேட்ட நெக்ஸ்ட்டு மைக்ரோ செகண்டில் வேறு விஷயத்தில் அவள் ஜம்ப் பண்ணிட்டான். அவளுக்கு அந்த ஆன்சர் தேவையில்லை. ஸோ நான் பலமுறை ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், அந்த கேள்வி கேட்கும் பொழுது மற்றவர்கள் என்ன மனோநிலையில் நம்மிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள் என்பதை நாம் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயம் புரிஞ்சுக்கணும். வெறும் குதர்க்கமாக ஜஸ்ட் டு அப்ஜெக்டஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மூடில், அல்லது நாம் சொன்ன விஷயத்தில் தப்பு தான் கண்டுபிடிச்சிட்டேன்றதை காண்பிக்கிறதுக்காக மட்டுமே கேள்விகள் கேட்டார்களே ஆனால் நாம் நம்முடையதான நேரத்தை ஒரு பொழுதும் வீணடிக்கக்கூடாது. நேரத்தை வீணடிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு பதில் சொல்லி நாம் நம்முடைய நேரத்தையும்
நம்முடைய சக்தியையும் வீணடித்து கொள்ளக்கூடாது. there is no need to answer them. then what to do? அவள் நம்மளை தப்பாக நினச்சிப்பாளே, நம்மளுக்கு பதில் தெரியல நினச்சிப்பாளே, நம்மளை கோழை நினச்சிப்பாளே. ஸோ வாட்? நீ ஆன்சர் கொடுத்துட்டா மட்டும்னா அவள் உன்னை தள்ள தூக்கி வச்சு கொண்டாட போகிறாளா? நீ அவளுக்கு ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுற, உன்னுடைய ஆன்சர் 100% ட்ரூ, கரெக்டு, 100% பர்ஃபெக்ட்டு, அதனால் அவள் கன்வின்ஸ் ஆகிட போகிறாளா? சந்தோஷப்பட போகிறாளா? இந்த மாதிரி ஒரு பதில் சொல்லிட்டேன்றதுனால உன் பேரில் அவளுக்கு நல்ல கௌரவம் வர போகிறதா? எப்படி இருந்தாலும் அவள் ஒன்றை அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்றதுல மூடில் இருக்கச்சே. நீ எதுக்கு அனாவசியமாக பேசி உன்னுடைய எனர்ஜியை, உன்னுடையதான நாலேஜை வேஸ்ட் பண்ணுற? இதுதான் லாஜிக். இதை புரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ராமன் காட்டுக்கு கிளம்பச்சே சீத்தை ராமன் இடத்துல கொஞ்சம் கோபமாக பேசினான். 2 வார்த்தை ராமன் அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணார். பட் சீத்தை சொல்லிட்டா, நீ கன்வின்ஸ் பண்ணதெல்லாம், நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுன்ற நெசசிட்டி இல்லை, நான் கூட்டின்னு போனாலும் நீ கூட்டின்னு போய் தான் ஆகணும். அப்போ பெருமாள் பேசாமல் இருந்துட்டார். ஹீ கெப்ட் குவைட். வேறு ஒன்றுமே இல்லை, பேசவே இல்லை. ஏன்னா சரி, நம்முடைய ஆட்டிடியூடில் தான் இவளுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணும்ட்டு விட்டுட்டேன். ஆனால் சீத்தை ஃபார்ச்சுனேட்லி ரியலைஸ் பண்ணினான், ராமன் தனக்கு ஆன்சருக்காகவே, தனக்கு ரிப்ளைக்காகவே சில காரியங்களை செய்தார் என்பதை சீத்தை நன்கு உணர்ந்து, அண்ட் ஷி எக்ஸ்பிரஸ்டு ஹர் வாட் யூ கால் சாரி ஆர் தேங்க்யூ வாட் எவர் இட் மே பி. அதை அவள் வெளிப்படுத்தினான் சீத்தை. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே துரியோதன கேரக்டர்ஸ், திருதராஷ்டிர கேரக்டர்ஸ், ராவண கேரக்டர்ஸ், எல்லாம் ஈகோயிஸ்டிக் கேரக்டர். அவள் கன்வின்ஸ் ஆக மாட்டா. ஏன் ஆக மாட்டானார்? நீ சொல்கிறதுனால அவள் கன்வின்ஸ் ஆக மாட்டான். அவ்வளோதான் விஷயம். கன்வின்ஸ் ஆகக்கூடாதுன்றதான மூடில் இருக்கிறவளை நீ கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணவே பண்ணாது. அப்படியா? நீங்கள் ரொம்ப பெரிய விஷயம் கேட்டிருக்கீள், எனக்கு அதை பற்றி ரொம்ப தெரியல, சாரி, நீங்கள் தெரிஞ்சின்ற அளவுக்கு நான் இன்னும் தெரிஞ்சுக்கல போல இருக்கு அப்படின்னு விட்டுடுங்க பேசாமல். அவள் ஒரு வெற்றி மிதப்பில் தான் இருக்கட்டுமே, நமக்கு என்ன நஷ்டம்? அவள் ஒரு வெற்றி கழிப்பில் பற்றியா நான் மடக்கிட்டேன். நான் கேட்ட கேள்விக்கு அவர்களுக்கெல்லாம் பதில் தெரில. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருந்தார் இல்லையோ, நான் கேட்ட கேள்விக்கு அவர்களுக்கெல்லாம் பதிலே தெரில. ஸோ வாட்? அந்த ஒரு ஹியூமன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கட்டுமே. நம்மளால் ஒருத்தருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதுன்னா வந்துட்டு போட்டுமே. நீ ஆன்சர் பண்ணால் அவர் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார். எனக்கு ஆன்சர் தெரியல, நான் மக்கு அப்படின்னு நீ சொல்லிட்டு அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவார். ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்தின ஆனந்தம் உனக்கு வரட்டும், அவருக்கு வரட்டும், அவ்வளோதான் மேட்ரு ஓவர். ரொம்ப கஷ்டம் இல்லை, சொல்லச்சே ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. இவர் என்னத்துக்கு இந்த மெசேஜ் கொடுக்குறாருன்னு கூட யோசனையாக இருக்குது. ஆனால் இதை நாம் ப்ராக்டிஸில் கொண்டு வரச்சே தான் இருக்குது நமக்கு எல்லாமே. இந்த இன்ட்ரொடக்ஷன் எதுக்காக ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னால், அர்ஜுனன் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் எவ்வளவு அபூர்வமான பல அர்த்தங்களை உள்ளடக்கியதாய் இருக்கிறது. அர்ஜுனன் தான் ஆருருக்ஷுன்னு அர்த்தம், அவசியம் அவரிடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆர்வத்தில், தனக்கு இது தெரியவில்லை, இது அவர் தனக்கு சொல்ல வேண்டும் என்னும் ஒரு சந்தோஷத்தினால் அவன் கேட்கிறான் என்பது பல இடங்களில் அந்த பகவத்கீதை முழுவதுமே உணர்த்தப்படுகிறது. There are 2 tones here. நீங்கள் ஒன்று கவனிக்கலாம். நீங்கள் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்சவஹான முதல்ல ஓப்பனிங்கில் திருதராஷ்டிரன் கேட்ட டோன், அந்த ஸ்லோகத்தினுடைய வேர்ட்ஸை பார்த்தாலே நமக்கு தெரியும். வேறஸ் அர்ஜுனன் 2வது அத்தியாயத்தில், அப்புறம் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணும் பொழுது, அப்புறம் 3வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில், அதுக்கப்புறம் இந்த காமன் எதனால் ஜீவாத்மா தூண்டப்பட்டு அவன் காரியங்களை தப்புகளை பண்ணுறான்றதை கேட்கச்சேவும், அப்புறம் இப்போ 4வது அத்தியாயத்தில் பகவானுடைய ஜென்ம ரகசியத்தை அறிய வேண்டும் என்னும் ஆவலில் கேட்கும் பொழுதும் ஒரு ஆவல் ததும்ப ஒரு சிஷ்ய லட்சணத்துடன் நிச்சயமாக நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும், இது இவர் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கணும், இவர் நமக்கு சொல்லும் பொழுது இன்னும் அதிகமான ஒரு ஞானம் நமக்கு அபிவிருத்தி ஆகும் என்னும் ஒரு மனோநிலையில் அர்ஜுனன் இருக்கான்றது நல்லா கிளியராக நமக்கு தெரியுது. இந்த மாதிரி பல ஆங்கிளில் நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருந்தோமேனால் நம்முடைய ஆச்சாரியர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அனுகிரகத்தினாலே பல அபூர்வ அர்த்தங்களை ரசித்து நாம் அனுபவிக்கலாம், ஆனந்திக்கலாம். அவரம்பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதா கதமே தத்விஜானியாம் தொமாதோ புரோக்தவானிதி என்பதான இந்த ஒரு ஸ்லோகம் தற்பொழுது வெற்றிகரமாக 3வது எபிசோடு என்பதாக சொல்லும் பொழுது, அப்போ அர்ஜுனன் கேள்வியின் தத்துவம் எத்தகையதாக இருந்திருக்க வேண்டும் என்பது ஸ்பஷ்டமாக தெரியுது. பாருங்க, வெறும் இந்த உபன்யாசத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்காக கேட்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. ஒரு உளவியல் ரீதியாக ஒவ்வொன்றையும் நாம் உற்று பார்த்து
அதன் உண்மைத்தன்மையை நன்கு அறிந்து மேலே நாம் நடக்க வேண்டும். இப்போ இந்த முதல்ல 3 கேள்விகளை கேட்டு இந்த 3 கேள்விகள் வந்திருக்க முடியாது, இந்த 3 கேள்விகள் இங்கே அக்செப்டபிள் இல்லை, இது அர்ஜுனுடைய மனோநிலைக்கு பிரதிபலிப்பாக இருக்க முடியாது என்பதாக சொன்னேன். மறுபடியும் 12 கேள்விகள் அர்ஜுனனுடைய மனோநிலையின் பிரதிபலிப்பானவைகள் என்பதாக காண்பிக்கப்படுகின்றன. அதில் நேற்று வரையில் நாம் உபன்யாசத்தில் 5 கேள்விகளை பார்த்திருக்கிறோம். முதல் கேள்வி, பிறவி, மூப்பு, இறப்பு முதலானவைகள் மிக 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 ஹேயமானவை. ஹேயம் ஹேயம் ஹா ஹேயம்னு அர்த்தம் அருவருக்கத்தக்கவை, நீச்சமானவை, தோஷம் நிரம்பியவை. மற்றவர்களுக்கு உண்டாகக்கூடிய தோஷங்கள் நிறைந்த பிறவிப்பிணியை போக்கும் கிருஷ்ணன் தான் உகந்து இப்படி ஒரு பிறவியை எடுப்பானா? அது மனுஷ பிறவிதான் இல்லை, எந்த பிறவியானா இருக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது, சுபாவத்தினாலேயே பரம திருப்தியை அடைந்திருக்கக்கூடிய சர்வேஸ்வரனுக்கு இது போன்று பிறப்பதினாலே என்ன பிரயோஜனம் உண்டாகிறது? மூன்றாவது, வேற இவனுக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், மேலதிகாரி ஒருத்தர் இருக்கார், இவனுக்கு மேலே ஒரு ஈஸ்வரன் இருக்கான். அந்த ஈஸ்வரன் ஃபோர்ஸ் பண்ணுறான் இவனை, நீ போய் பிறந்து தான் தீரணும், நீ போய் பிறந்து தான் தீரணும்ன்றதாக சொல்கிறார். அப்போ அந்த ஈஸ்வரனுடைய ஃபோர்ஸு தாங்காமல் இவன் பரவசன், பரவசன்னு அர்த்தம் தமிழில் பரவசம் அப்படின்னாலே அந்த பரவசம் இல்லை, பிறருடையதான வசத்திற்கு படுதல். இன்டிபெண்டன்சி இல்லை, இன்டிபெண்டன்சி, நாட் இண்டிபெண்டன்சி. சுதந்திரத்துவம் இல்லை, பரதந்திரத்துவம், அதான் பரவசம்னு பேர். இல்லைனா சுவாமி பரவசத்தில் இருக்கார், அந்த பரவசம் இல்லை இது. ஸோ எனக்கு மேலே ஒரு ஈஸ்வரன் இருக்கான், அந்த ஈஸ்வரனுடைய நிர்பந்தம், நான் என்ன பண்ண முடியும்? புரியுதா? அதனால் நான் விட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லவும் முடியாது. அடுத்தது, இல்லைப்பா ஆக்சுவலி எனக்கு விஷயம் தெரியாது, யாராவது எனக்கு சொல்லியிருந்தான்னா நான் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன், எனக்கு தெரியாதனால நான் பண்ணிட்டேன். யார் சொல்கிறா? நன்மை தீமைகளை அறியாத ஒரு குழந்தையை போல பகவான் நான் எனக்கு தெரியாமல் பண்ணிவிட்டேன், நான் தெரிஞ்சிருந்தா பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொன்னால் அது ஏற்புடையது, அது சரியா, அது நியாயமா? அதுவும் தப்பு. இப்படி 5 கேள்விகள் நேற்றைய உபன்யாசத்தில் நம்மால் பார்க்கப்பட்டன. 6வது ஒரு சூப்பரான ஒரு கேள்வி இருக்கு. ஏதாவது ஒரு புதியதான பயன் கிடைக்கப் போகிறது அவனுக்கு, இந்த பிறவியினாலே அவனுக்கு புதுசாக அவன்கிட்ட ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு குவாலிட்டி வரப்போகிறது, புதியதான ஒரு பலன் வருது, அந்த பலனுக்காக நான் பண்ணினேன் என்று சொல்லுகிறாயா? அப்படியே சொல்ல முடியாது. அவாப்த சமஸ்த காமன். அவாப்த சமஸ்த காமன் அர்த்தம் அப்படி கேட்டால் இவனுக்கு நிறைவேறாத ஆசை என்பது எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்க, 2வது கேள்வியில் சொன்ன விஷயத்துக்கும் இப்போ 6வது கேள்வியில் சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸ்வானுபவத்தினாலே பரம திருப்தன் அகிலஹேய பிரத்யநீகன் கல்யாணீகதானன். எது 2வது கேள்வி? கல்யாணீகதானன். எல்லா சுபத்திற்கும் மங்களத்திற்கும் எல்லா விதமான ஸ்ரேயஸுக்கும் ஆஸ்பதபூதனாக இருக்கக்கூடியவன் சர்வேஸ்வரன். ஆனால் இங்கே வரைச்சே என்ன நடந்தது? 6வது கேள்வி, அவாப்த சமஸ்தகாமன். அவனுக்கு என்ன சுவாமி புதியதான ஒரு பயனை அவன் அடைவதற்காக பிறக்கிறான்றதான சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவாப்த சமஸ்த காமத்துவாதம். 7வது கேள்வி சூப்பமான கேள்வி. நமக்கெல்லாம் தெரியும், மேஜிக் தெரியும். மேஜிக்கில் என்ன பண்ணுறான்? ஒரு பொட்டி ஒன்று வச்சுருக்கான், அந்த பொட்டிக்குள்ளே ஒருத்தரை கூப்பிட்டு நீ வா இந்த பொட்டிக்குள்ளே போன்றான். பொட்டிக்குள்ளே போனவுடனே அப்படியே இந்த ஒரு மந்திரக்கோல் வச்சு இப்படி இப்படி ஜி பூமா மாதிரி இப்படி அப்படி காமிக்கிறான், அப்படி காமிக்கிறான். அண்டா காக்குசும் அபு காக்குசும்ன்றதாக சொல்கிறான். சொன்ன உடனே அந்த பொட்டியை திறந்தால் அந்த பொட்டிக்குள்ளே ஒருத்தர் போனாரோ இல்லையோ, அவர் புறாவாகவோ இல்லை முயலாகவோ இல்லை நாயாகவோ, இன்னும் பெரிய மெஜிஷியனாக இருந்தால் யானை பூனை எல்லாம் வரும் அதுலேருந்து. ஐயோயோ இவர் உள்ளே போனாரே, அவரை காணமே இந்த பொட்டிக்குள்ளே ஒருத்தர் போனாரே, அவரை எங்கே போனார் தெரியலையேன்னா கடைசியில் அவர் எங்கே உட்காந்துருப்பார்? பார்வையாளர் நடுவுலேருந்து அவர் எழுந்து வருவார், நான் இங்கே தான் இருக்கேன், நான் எங்கேயும் போகலேன்னு. இது எப்படி நடந்தது? ஐந்திரஜாலிகம்னு பேர், இந்திரஜாலம்னு பேர். இந்திரஜாலம்னு அர்த்தம் மேஜிக்னு அர்த்தம். ஒருவேளை இவர் பிறக்கிறது, இவருடைய அவதாரம்லாம் மேஜிக்கோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அர்ஜுனனுக்கு.
புரியுதா? என்ன அவனுடைய ஜென்மமானது இந்திரஜாலத்தை போன்று பொய்யோ மேஜிக்கோ. உண்மையில் இந்த பொட்டிக்குள்ளே ஒருத்தர் போனார், அவர் முயலாக மாறிட்டாரா, பூனையாக மாறிட்டாரா, கழுதியாக மாறிட்டாரா? இல்லையே, அவர் அவராக தான் இருக்கார், அவர் மாறவே இல்லை, அவர் அப்படியே தானே இருக்கார். அப்புறம் என்னாச்சு? ஆனால் மாறிட்டார. அப்புறம் தான் விஷயம் நமக்கு தெரியுது, இல்லை இல்லை அவர் மாறலை, அவர் உள்ளேருந்து வெளில வர்றார். இந்த உலகமே இந்திரஜாலத்தை போன்றது, பொய்யாகிறது. இப்போ இந்த உலகம் நமக்கு பொய்யாக தான் தோற்றமளிக்கிறது. நாம் என்ன மெய்யை நினச்சிட்டு இருக்கோம். கண்ணாடியில் நம்மளை பார்க்குறோம், இப்போ நாம் ஒரிஜினலா இல்லை கண்ணாடியில் இருக்கிறது ஒரிஜினலா? இதெல்லாம் கேள்வி. இதுக்கெல்லாம் சுவாமி ராமானுஜர் பதில் சொல்கிறார். யாரையா சொன்னால் உலகம் பொய்ன்னு? சரி, கண்ணாடியில் நீ பார்க்குற யார் பொய்யானே? நீ ஒரிஜினலாக இருந்தால்தான் ஒன்றை தான் அது பிரதிபிம்பமாக காமிக்கிறது. இப்போ எதிர ஒன்றுமே இல்லாத பொழுது கண்ணாடி அதை பிரதிபலிக்குமா? ஒன்றுமே எதிர இல்லை, அதை கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன் காமிக்குமா? காமிக்காது. இல்லை, ஒரிஜினல்னு ஒன்று இருந்தால் தான் அந்த ஒரிஜினலே டூப்ளிகேட் இருக்கும். புரியுதா? இந்தியன் செட்டுன்னு ஒன்று இருந்தால் தான் அதுக்கு சைனா செட்டுன்னு ஒன்று இருக்கும். டூப்ளிகேட்டுன்னு எப்போ வரும்? ஒரிஜினல் தான் டூப்ளிகேட் வரும். ஒரிஜினல் இல்லைன்னா டூப்ளிகேட் எப்படி வரும்? ஒரிஜினலே இல்லாமல் டூப்ளிகேட் எப்படி உண்டாகும்? ஒரு வஸ்து உற்பத்தியே ஆகலை, ஒரு வஸ்துக்கு ப்ராடக்டே கிடையாது, அந்த வஸ்து ப்ராடக்டே இல்லாத வஸ்துக்கு ஒருத்தர் டூப்ளிகேட் சொன்னால், ஏன் சார் எது சார் அப்போ ஒரிஜினல்? ப்ராடக்டே வரலையா சார்? ப்ராடக்ட் வந்தால் தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு டூப்ளிகேட் கொண்டு வர முடியும். ஜகத்துன்றது உண்மையாக இருந்தால்தான் அது கண்ணாடியில் தெரிகிற மாதிரி பொய்ன்னு சொல்ல முடியும். நீ ஜகத்து கண்ணாடியில் தெரியறதே பொய்ன்னு எப்படி சொல்கிற? நீ கண்ணாடி முன்னாடி போய் நின்றால் தானே உனக்கு கண்ணாடியில் பிம்பம் தெரியறது. நீ கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறனா உன்னுடைய பிம்பம் எப்படி வரும்? இதெல்லாம் சுவாமி ராமானுஜர் கேட்கக்கூடிய ஹைலி இன்டெலெக்சுவல் கொஸ்டின்ஸ். அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் ராமானுஜ பாஷ்யத்தில் வாசித்தோமேனால் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் பகவானுடையதான பிறவியை இந்திரஜாலம் போல பொய்ன்னு சொல்கிறதா? சரி, அது இந்திரஜாலம் போல போய் சொல்ல முடியாது. எஸ், அப்போ உண்மை அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஜென்மத்தினுடைய பிரகாரம் என்ன? ஹவு இட் இஸ் ஹேப்பனிங்? எப்படி, என்ன வழியில், என்ன பிரகாரத்தில்? ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. இப்போ நாம் பிறக்கிறோன்னு சொன்னால் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவருடைய சேர்க்கையானது ஏற்படுகிறது. அந்த கர்ப்பமானது தாயினுடைய கருவறையில் போய் சேரணும். அந்த கருவறையில் ஆணினுடையதான சக்தி, அவனுடைய வீரியமானது போய் சேரணும்னா அது சேராமல் போகிறதுக்கு லட்சம் வழி இருக்குது. சேருவதற்கு ஏதோ ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த பாசிபிலிட்டிஸில் அது சேர்றது, சேர்ந்து அந்த கருவில் வளர்கிறதுல எத்தனையோ ப்ராசஸ் இருக்குது. அந்த கரு வளராமல் போயிடலாம், எத்தனை பிரச்சனைகள் இருக்குது. மகன் ஒருவனுக்கல்லாத மாமேனி மாயனாச்சே பெருமாள், அவன் எப்படி பிறக்கிறான், என்ன பிரகாரம், என்ன வழி அப்படின்னு கேட்டது. சரி, இப்போ முதல்ல சொன்னது இப்படியே எடுத்துவாங்க, திருப்பி இங்கேருந்து கீழே இப்படி திருப்பி மேலே போகும். இப்போ பகவான் அந்த தேகத்தை எடுத்தான்னு சொன்ன மொழியோ, தேகம் அருவருக்கத்தக்கது சொன்ன மொழியோ, அருவருக்கத்தக்கதான அந்த தேகத்தை எடுக்கிறது எப்படி சார்? ஒரு மேலே தோல் போட்டு வச்சுருக்கோம், ஊனிடை சுவர் வைத்து என்பு தூண் நாட்டி ரோமம் வைந்து 9 வாசல்ல ஆழ்வார். ஊன் இடை சுவர் வைத்து என்பு தூண் நாட்டி அழகாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறான், ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். 4 பக்கம் பில்லர், நடுவில் சென்ட்ரிங், நல்லா அழகாக கம்பி கட்டி, இல்லையா, டிஎஸ்எம்மா ஜிஎஸ்எம்மா அந்த மாதிரி கம்பி போட்டு கட்டுவான். அந்த கம்பியை நல்லா முறுக்கி அதுக்கப்புறம் தளங்கள்லாம் போடுறான். அதுக்கு மேலே என்னாச்சு, நல்ல பிளாஸ்டிக் அடிக்கணும், சிமெண்ட்டை போட்டு நல்லா பிளாஸ்டிக் அடிக்கணும். அடிச்சுட்டு மேலே என்ன பண்ணணும், டிஸ்டம்பர் வச்சு பூசணும். இப்போ இதே தான் தேகம். தேகம்ன்றது என்னது? தேகம்ன்றது ஊனிடை சுவர் வைத்து என்பு தூண் நாட்டி, எலும்புகள் தான் அதில் இருக்கக்கூடிய பில்லர்ஸு, ரோமங்கள் தான் இருக்கே, முடிக்கால்கள் இருக்கு, அதுதான் சென்ட்ரிங். அதில் வந்து அழகாக அந்த கம்பி கட்டியிருக்கானே அதான் ரோமம் வைந்து. ஊன் ஃப்ளஷ் இருக்கே அதான் பிளாஸ்டிக். அந்த ஃப்ளஷுக்கு மேலே தோலை போட்டு மூடி வச்சுருக்கான் பாருங்க, அது பெயிண்டிங் மாடல், லேமினேஷன். இது ஜஸ்ட் ஜஸ்ட் லைக் தட் பெயிண்டிங் இல்லை, இது லேமினேஷன் அப்படின்றாலும் இல்லையோ, அந்த மாதிரி லேமினேஷன். இதான் லேமினேஷன். இப்போ அந்த லேமினேஷன் கொஞ்சம் பெயிண்ட் உதிர்ந்து போச்சுன்னா வீடை பார்க்கச்சா அட்ராக்ஷன் இருக்காது. அதே பெயிண்ட் புதுசாக அடித்தாலும் பல பலன்னு இருக்குது, வீட்டை பார்க்கச்சா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மாதிரி தோல் வெளுப்பாக இருக்குது, தோல் சிகப்பாக இருக்குது, தோல் பளிச்சுன்னு இருக்குது, உடம்புல கொஞ்சம் கட்டுக்கொலைவு இருக்குது, கட்டுக்கோப்பு இருக்குது, வயசு சின்னதாக இருக்குது. பார்க்கும்பொழுது அந்த தேகத்தில் ஆசை வருது. அந்த தேகம் என்னாச்சு, அங்கம் கலிதம் தசன விஹீனம் அப்படின்னு அருளிய சங்கர பகவத்பாதர். கை காலெலாம் நடுங்கிறது, உடம்பெல்லாம் பல்லெல்லாம் உதிர்ந்து போச்சு, தலைமுடியெல்லாம் நரைச்சி போச்சு, சொட்டை விழுந்து போச்சு, கண்ணெல்லாம் டொக்கு விழுந்து போச்சு, கண்ணத்தெல்லாம் குழி விழுந்து போச்சு. இதே பர்சனை, இதே தேகத்தை ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கறச்சே போகிற வரவாள்லாம் வாவ் அப்படின்னா ரெமோ மாதிரி பார்த்தா, இப்போ எப்படி பார்க்குறா? அந்த தேகத்தில் யாருக்கு விருப்பம்? உனக்கே அந்த தேகம் விருப்பம் இல்லையே. அப்போ இவ்வளவு ஹேயமான தேகம் எடுக்கிறான் பரமாத்மான்னு சொன்னமோ இல்லையோ.
ஒருவேளை பரமாத்மாவிற்கு அந்த ஹேய தேகம் இல்லை, ஹேய தேகம் இல்லை, இல்லை நமக்கெல்லாம் தான் இந்த மாதிரி நீச்சமான தேகம், மாம்சம் மேதஸ் மஜ்ஜை என்பதாக எலும்பு ரத்தம் ஷீழு இந்த மாதிரிலாம் வச்சு நம்முடைய தேகம் தான் கிடைச்சிருக்கே தவிர்த்து பெருமாளுக்கு அந்த மாதிரி தேகம் கிடையாதுன்னா அப்போ அந்த தேகத்தினுடைய ப்ராசஸ் என்ன, அந்த தேகத்தினுடைய பிரகாரம் என்ன, அந்த தேகத்தினுடைய எக்ஸ்பிளேஷன் எப்படி? இப்போ எல்லா லாஜிக் 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 அப்படின்னாலும் இல்லையா பசங்களாம், எல்லாம் எதை கேட்டாலும் லாஜிக் அப்படின்னாலும் இல்லையோ. சந்தியாதனம் பண்ணுறாங்கன்னா என்ன லாஜிக், வாட் இஸ் அ பர்பஸ், வாட் இஸ் அ யூஸ்? உடனே நாம் என்ன பண்ணுறோம், சந்தியாவந்தனம் பண்ணு அப்படின்னு சொல்கிறத நாம் என்ன பண்ணுறோம், சந்தியாவந்தனம் பண்ண அப்படின்றது உனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறோம். இப்போ கடைசியில் நாம் என்ன பண்ணுறோம், சாஸ்திரத்தை எக்ஸசைஸ் ஆக்கிட்டோம். இப்போ கேட்டால் லாஜிக்காக அவளுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கோசரம் பைத்தியக்காரத்தில் சந்தியாவந்தனம் பண்ணுறது ஆத்ம லாபம்னு சொல்லி வளருங்க பசங்களை. ஆத்மாவுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது தான் முக்கியம். அப்போ அவனுடைய தேகம் எப்படிப்பட்டது, அடுத்தது என்ன அப்படி கேட்டால் பிறவிக்கு என்ன ரீசன். இப்போ நான் கர்மா பண்ணுறேங்க சார், நான் புண்ணியமோ பாபமோ பண்ணியிருக்கேன். ரமணீய சரணாக ரமணீயாம் யோனி மாபத்தியர்னு கபோய சரணாக ஸ்வயோனிம்பா சூக்கர யோனிம்பா என்று உபனிஷத் சொல்லுகிறது. நல்ல காரியத்தை செய்தோமே ஆனால் நல்ல ஜென்மாவில் பிறக்கிறோம், நல்ல காரியங்களை செய்தோமே ஆனால் நல்ல ஜென்மாவில் பிறக்கிறோம். இல்லை என்றால் என்ன ஆகுது அப்படி கேட்டால் நாயாகவோ பன்றியாகவோ பூனையாகவோ ஏதோ ஒரு ஜென்மா, அது இந்த ஜென்மா வசதி இந்த ஜென்மா மட்டும்னு சொல்ல வேண்டாம், ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு உரிய ஜென்மா, அதுக்காக சொல்ல வரேன். இன்னும் கேட்டால் சில பேர் ஆற்றுல பெட் அனிமலாக பிறக்கிறது தான் பிறப்பிலேயே மிகச்சிறந்த பிறகு. மனுஷனாக பிறக்கிறத காட்டிலும் பெட் அனிமலாக பிறந்து ஒரு வீட்டில் போய் நம்ம செட்டில் ஆகிட்டோம்னா நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது சார். சம்பாதிக்கணும், அப்புறம் வீட்டை பார்த்துக்கணும், என்ன இஎம்ஐ கட்டணும், என்ன எந்த ப்ராப்ளம் இல்லாமல் அந்த பெட் அனிமலுடையதான வாழ்க்கையை பராமரிக்கக்கூடியதான ஒரு ஃபேமிலி கிடச்சி கொடுத்தா எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் தெரியுமா. அதனால் இப்போ பிறக்கணும்னு சொன்னால் மனுஷனாக பிறக்கணும், இவாளாக பிறக்கணும், அவாளாக பிறக்கணுன்றதை காட்டிலும் ஒரு பெட் அனிமலாக பிறந்து விட்டோன்னா ஈஸியாக போயிடும். இன்வேண்டு கல்யாணம் கார்த்தி எல்லாத்துலேயும் அதை வைத்துக் கொள்கிறார்கள். நம்ம முன்னோர்களும் பெட் அனிமலை வளர்த்து வந்தார்கள். அதற்கு என்ன பேர், பசுமாடுன்னு பேர். அதற்கு பசுமாடுன்னு பேர். மாடுனாலே செல்வம்னு அர்த்தம். ஒருவனுடையதான காளை பசு எருமை முதலானவைகளை கொண்டு அவனுடையதான செல்வமானது கணக்கிடப்பட்டு வந்தது. அவர்களும் அதை ஆசையோடு தான் வளர்த்துருக்கான், அவனுக்கு குறவு இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை உண்டு, எல்லாருக்கும் ஒரு வரம்பு உண்டு. இப்போ எல்லாமே வரம்பு மீறினால்தான் வரம்புன்னு நம்ம சொல்கிறோம். அதனால் பிறவிக்கு பெருமாளுக்கு காரணம் என்ன, எனக்கு கர்மா இருக்குது, நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் இல்லை பாப்பம் பண்ணியிருக்கேன், புண்ணியத்தினுடைய தானே பிறவி எடுக்கிறேன் இல்லை பாப்பத்தினுடைய பிறவி எடுக்கிறேன், ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன். ஆனால் பகவானுக்கு அகர்மவஷன்னு பேராச்சு, அவனுக்கு கர்மாவே கிடையாது இல்லையா. அது எப்படி, அடுத்தது எப்பொழுது பிறவி. இப்போ 2 உபன்யாசத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் கவனிச்சிங்களோ இல்லையோ, உலக அழிய போகிறது உலக அழிய போகிறது உலக அழிய போகிறது சொல்லிட்டு தான் இல்லையோ. அதே போல் பெருமாள் கல்கி அவதாரம் எடுக்கணும். கல்கி அவதாரம் எப்போ எடுக்க போகிறார், அது எப்பயோ எடுக்க போகிறார். நாமெல்லாம் இன்னும் அக்கிரமங்கள் பண்ணவே ஆரம்பிக்கலையே. என்னது ஆமாம், பர்சன்டேஜ் ஆஃப் அக்கிரமெல்லாம் ஒன்றுமே இல்லை. நாமெல்லாம் சும்மா இப்போல்லாம் ஜுஜுபி, நாம் இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக அக்கிரமங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கலை. அந்த கடைசியில் மக்களுடையதான தேகமே எவ்வளோ தூரம் இருக்குது தெரியுமா, ஒரு கட்டை விரல் அளவு தான் இருக்கும். இப்போ எந்த ஃபோனை வச்சுட்டு இந்த கட்டை விரலால் நாம் யூஸ் பண்ண கற்றுன்னு இருக்கோமோ, ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி எல்லாத்துக்குமே இந்த கட்டை விரலை நாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ, அதனால் நம்முடைய புத்தி தேய்ந்து, நம்முடைய தேகம் தேய்ந்து, நம்முடைய கர்மானுஷ்டானங்கள் தேய்ந்து, நம்முடைய ஆத்ம பிரகாசம் தேய்ந்து கடைசியில் நாம் ஒரு கட்டை விரல் லெவலுக்கு வந்துடுவோம். தம்ஸ்அப் காமிக்க வேண்டிய நாம் அந்த தம்ஸ்அப் லோகோவோட குட்டி ஆகிடுவோம், இத்திரூண்டாயிடுவோம், கட்டை விரல் ஆகிடுவோம். அந்த லெவலுக்கு நம்முடைய தேகம் சுருங்கிறது. அதனால தான் தேகத்திற்கு என்ன தெரியுமா பேர், ஷரீரம் என்பதாக பேர். ஷரீரம் என்றால் ஷீரியத்தே அனேனைத்தி சரீரம். ஒருவனுடைய பர்ஃபெக்ட் க்ரோத்து அவனுடைய 33 இயர்ஸ் 33 வயசு வரல தான் அவனுடைய பர்ஃபெக்ட் க்ரோத். 33 வயசுக்கு அப்புறம் அவனுடைய அவயவங்கள் சுருங்க ஆரம்பித்து விடுகின்றன. இதெல்லாம் சயின்டிஃபிக்கலாக நிறைய பேர் நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கோங்க, எனக்கு தெரியாது, பெரியோர்கள் சொன்னதை நான் சொல்கிறேன். உள்ளுக்குள்ள அவயவங்கள்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடும். 33 வயசுக்கு பிறகு வளர்ச்சி கிடையாது. அது தைராய்டு முதலான காம்ப்ளிகேஷனில் வளர்றது வளர்ச்சி இல்லை, அதை எடுத்துக்காதீங்க. நான் சொல்கிறது ஒரிஜினலாக தேகத்திற்கு இருக்கக்கூடிய லட்சணம்.
அதனால தான் ஷீரியத்தே, ஷ்ரிங்கிங் அப்படின்னு அர்த்தம். ஷீரியத்தேன்னு அர்த்தம் ஷ்ரிங்கிங் அப்படின்னு அர்த்தம் தேகத்துக்கு. அப்போ பெருமாள் எப்பொழுது பிறக்கிறான், எந்த டியூரேஷன், என்ன இப்போ கல்கி அவதாரம் எடுக்கிறான்னா, மக்கள் இந்த அளவுக்கு மனசு தேஞ்சு போய் உடம்பு தேஞ்சு போய் ஆத்ம பிரகாசம் இல்லாமல் இந்த அளவுக்கு மக்கள் மோசமாக பிறந்து உலகத்தில் இன்னும் அக்கிரமமானது அதிகமாக தலை தூக்க அவரவர்கள் தங்களுக்கு உரியதான வர்ணாசிரம தர்ம வியவஸ்தையை மீறும் பொழுது பெருமாள் கல்கி அவதாரம் எடுக்க போகிறான்னு பின்னாடி எங்கேயோ இதிகாச புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பிறவிக்கு உரியதான காலம் எது, எந்த சமயத்தில் பிறக்கிறான்? தேர் இஸ் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் டெஃபனிஷன் ஆர் த டியூரேஷன் என்ன இருக்கு அப்படி ஒரு கேள்வி. அதுக்கு மேலே ஒரு கேள்வி, 12வது கேள்வி, எதற்காக அவன் பிறக்கணும்? நமக்கு தள்ள எடுத்து பிறந்து இம்சப்படுறோம். பரமாத்மா எதற்காக பிறக்கணும்? அப்படியாவது பிறந்து அவன் சாதிக்கக்கூடிய விஷயம் என்ன? இப்படியெல்லாம் பிறந்து அவன் சாதிக்கக்கூடிய விஷயம் என்ன என்று இந்த 12 அம்சங்கள் அர்ஜுனனுடைய கேள்வியில் உள்ளடங்கி இருப்பதை சுவாமி வேதாந்த தேசிகன் தாத்பரிய சந்திரிகையில் காண்பிக்கிறார். இப்பேற்பட்ட 12 கேள்விகள் அர்ஜுனனுடையதான மனோநிலையில் உறைந்திருக்கின்றன. இது எப்படி சுவாமி, அர்ஜுனன் 12 கேள்வி கேட்டான்றதுக்கு எங்க பிரமாணம்? அடுத்தது ஸ்ரீ பகவான் உவாச்சன்னு சொல்லி பகூனி மே வியதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன தானியகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தபன்னு ஆரம்பித்து சொல்ல போகிறனாலே பரமாத்மா அதில் அவன் சொல்லக்கூடிய பதில் இருக்கு பாருங்க, அந்த பதில்லேருந்தே நமக்கு இந்த அர்த்தங்கள் இல்லை அத்தனையும் அப்படியே அழகாக புரிய போகிறது. ஆகையால் அர்ஜுனன் இந்த 4வது கேள்வி, அர்ஜுன உவாச்ச அவரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வடா கதமே தத் விஜானியாம் துமாதோ புரோக்தவானித்தின்னு. ஹவு குட் ஐ நோ, எனக்கு எப்படி தெரியும், எப்படி நான் நம்புறது, இதை எப்படி நான் எடுத்துக்கிறது? நான் உன் பேரில் இருக்கிற பிரியத்தில் நான் மண்டைய ஆடிட்டாலும் நாளைக்கு 4 பேர் கேள்வி கேட்பாளே, கிருஷ்ணன் எப்படிப்பா இப்படிலாம் பண்ணா, இது 28 சதுர்யுகத்துக்கு முன்னாடி கிருஷ்ணன் வந்து விவஸ்வானுக்கு உபதேசம் பண்ணினான்னா இது நம்பரா மாதிரியா இருக்குது என்பதாக கேள்விகள் கேட்பார்களே கிருஷ்ணா. அதனால் அடியனுக்கு இந்த விஷயத்தில் ஒரு தெளிவளிக்க வேண்டும், தெளிவை உபதேசிக்க வேண்டும் என்று அர்ஜுனன் பிரார்த்தித்தான். பரமாத்மா அதை உபதேசித்தருகிறான் என்பதை நாம் பார்த்தோம். மேலே அவதார ரகசியம் என்னும் உயர்ந்த விஷயத்தை நாளைய உபன்யாசத்திலிருந்து பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இதுவரை நமக்கு டாக்டர் உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் பகவத்கீதை ஸ்லோகங்களின் அர்த்தங்களை விவரித்தார். அதை நாம் புரிந்து கொண்டோமல்லவா? மேற்கொண்டு இன்று நாம் இந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்யலாம். அர்ஜுன உவாச்ச அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதः கதமேதத்விஜானீயாம் மமாதௌ ப்ரோக்தவானிதி. இப்போது நாம் அனைவரும் இந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்யலாமா? அர்ஜுன உவாச அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதः கதமேதத்விஜானீயாம் த்வமாதோ ப்ரோக்தவானிதி. தெய்வங்களை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் நாமசங்கீர்த்தனம் முதன்மையானது. அதனாலே அவசேனாபி என்னாம்னி கீர்த்திதே சர்வ பாதகைஹி புமான் விமுச்சதே சத்யா சிம்மஸ்திரஸ்தை மிருகைரிவா என்று சொல்லப்பட்டுள்ளன. ஒருவன் தன்னிலையில் இல்லாமலே பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்தான் என்றால் அவனுடைய பாபம் சிம்மக்ரஸ்தை மிகைரிவா, சிம்மத்தினுடைய கர்ஜனை கேட்ட உடனே மான் எப்படி பயப்படுகிறதோ அதுபோல அவனுடைய பாபங்கள் பயந்து ஓடுகின்றன என்று சொல்லப்பட்டுள்ளன. அவ்வாறே மேற்கொண்டு நாம் பகவன் நாம சங்கீர்த்தனத்தை கேட்கலாம். श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण
ஸ்ரீமன்னாராயண நாராயண நாராயண 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 ஸ்ரீமன்னாராயண நாராயண நாராயண
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. பகவத் கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இதே நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.